குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி புக் இருந்தால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஜேலேருந்து பார்த்தோம் இல்லையா, அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்கலாம், எண் பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஜே பார்த்தோம். அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். எல்லோரும் படிச்சிங்களா வீட்டில் ஜேலேருந்து? அது வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது போகலாம். இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. ஜே ஃபார் ஜோக்கர், ஜே ஃபார் ஜோக்கர், ஜே ஃபார் ஜோக்கர். ஜே ஃபார் ஜெட், ஜே ஃபார் ஜெட், ஜே ஃபார் ஜெட். ஜே ஃபார் ஜக், ஜே ஃபார் ஜக். ஜே ஃபார் ஜீப், ஜே ஃபார் ஜீப். J for jeep, J for joker, J for joker. J for jet, J for jet, J for jug, J for jug. J for jug, J for jug. J for jeep, J for jeep, J for jeep. J for joker, J for joker. J for joker, J for joker. J for jet, J for jet, J for jet. J for jug, J for jug, J for jug. J for jeep, J for jeep. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. J for joker, J for joker. J for jet, J for jet. J for jug, J for jug. J for jeep, J for jeep. இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. J for joker, J for joker. J for jet, J for jet. J for jug, J for jug. J for jeep, J for jeep. இதெல்லாம் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? பண்ணாதவங்க இதை என்னை பார்த்து பண்ணிக்கோங்க. இது என்னது? இப்போ சொன்னல, இது என்ன லெட்டர்? இது கேபிட்டல் லெட்டர் ஜே. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது என்ன லெட்டர்? கேபிட்டல் லெட்டர் ஜே. இது லெட்டர், இது ஸ்மால் லெட்டர் ஜே. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் ஜே. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் ஜே. இது கேபிட்டல் லெட்டர் ஜே, இது ஸ்மால் லெட்டர் ஜே. இது கேபிட்டல் லெட்டர் ஜே. சர்க்கிள் பண்ணியாச்சா? அடுத்தது போகலாமா? அடுத்தது ஜேக்கு அப்புறம் நம்ம என்ன லெட்டர் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்? கே பார்த்தோம். ஜேக்கு அப்புறம் என்ன லெட்டர் பார்த்தோம்? கே பார்த்தோம். இது கேபிட்டல் லெட்டர் கே, இது ஸ்மால் லெட்டர் கே. இது கேபிட்டல் லெட்டர் கே, இது ஸ்மால் லெட்டர் கே. K for kite, K for kite. K for kite, K for kite. K for key, K for key. K for key, K for king. K for king, K for king. K for king, K for kangaroo, K for kangaroo. K for kangaroo, K for kangaroo. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாரும். இது என்ன லெட்டர்? இது கேபிட்டல் லெட்டர் கே. இது என்ன லெட்டர் படித்தோம்? ஸ்மால் லெட்டர் கே. இது கேபிட்டல் லெட்டர் கே, இது ஸ்மால் லெட்டர் கே. K for kite, K for kite. K for kite, K for key. K for key, K for key. K for king, K for king. K for king, K for kangaroo, K for kangaroo. K for kangaroo, K for kangaroo. சர்க்கிள் பண்ணலாமா? கீழே என்னது? இது கேபிட்டல் லெட்டர் கே. சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இது ஸ்மால் லெட்டர் கே. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் கே. இது கேபிட்டல் லெட்டர் கே. சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இது என்னது? இதுவும் கேபிட்டல் லெட்டர் கே. சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? கேக்கு அப்புறம் நம்ம என்ன லெட்டர் படித்தோம்? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? லாஸ்ட்டில் சொன்னல, கேக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்? எல் வரும். எல் லெட்டர் பார்ப்போமா? அடுத்தது
இது வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இது கேபிட்டல் லெட்டர் கே, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இது கேபிட்டல் லெட்டர் கே, இது ஸ்மால் லெட்டர் கே. கே ஃபார் கைட், கே ஃபார் கைட். கே ஃபார் கீ, கே ஃபார் கீ. கே ஃபார் கிங், கே ஃபார் கிங். கே ஃபார் கங்காரு, கே ஃபார் கங்காரு. இது கேபிட்டல் லெட்டர் கே, இது ஸ்மால் லெட்டர் கே, இது ஸ்மால் லெட்டர் கே, இது கேபிட்டல் லெட்டர் கே. இது என்னது? இதுவும் என்னது? கேபிட்டல் லெட்டர் கே தான். அடுத்து எல் பார்க்கலாமா? கேக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்? எல் வரும். இது கேபிட்டல் லெட்டர் எல், இது ஸ்மால் லெட்டர் எல். இது கேபிட்டல் லெட்டர் எல், இது ஸ்மால் லெட்டர் எல். எல் ஃபார் லயன், எல் ஃபார் லயன். எல் ஃபார் லயன். எல் ஃபார் lion. L for lamp, L for lamp. L for lamp. L for leaf, L for leaf. L for leaf. L for lotus, L for lotus. L for lotus. L for lion, L for lion. இது என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாரும். இது கேபிட்டல் லெட்டர் எல், இது ஸ்மால் லெட்டர் எல். இது கேபிட்டல் லெட்டர் எல், இது ஸ்மால் லெட்டர் எல். எல் ஃபார் லயன், எல் ஃபார் லயன். எல் ஃபார் லயன். எல் ஃபார் லேம்ப், எல் ஃபார் லேம்ப். எல் ஃபார் லீஃப், எல் ஃபார் லீஃப். எல் ஃபார் லோட்டஸ், எல் ஃபார் லோட்டஸ். எல் ஃபார் லோட்டஸ். கீழே சர்க்கிள் பண்ணலாமா? பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க எல்லோரும், ஓகேங்களா? அழகாக பொறுமையாக ரவுண்டாக சர்க்கிள் பண்ணும். நல்லா அழகாக சர்க்கிள் பண்ணுங்க பார்க்கலாம். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் எல், இது ஸ்மால் லெட்டர் எல். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் எல், இது ஸ்மால் லெட்டர் எல். இது சர்க்கிள் பண்ணிக்கோங்க எல்லாரும். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் எல். சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அழகாக சர்க்கிள் பண்ணிங்களா? எல் ஃபார் லயன், எல் ஃபார் லேம்ப், எல் ஃபார் லீஃப், எல் ஃபார் லோட்டஸ். அடுத்த லெட்டர் போகலாமா? எல்க்கு அப்புறம் என்ன லெட்டர் படித்தோம்? என்ன லெட்டர் படித்தோம்? லாஸ்ட் கிளாஸ் படித்தோம்ல. எல்க்கு அப்புறம் என்ன லெட்டர்? எம். எல்க்கு அப்புறம் எம். எம் பார்க்கலாமா? இது கேபிட்டல் லெட்டர் எம், இது ஸ்மால் லெட்டர் எம். இது கேபிட்டல் லெட்டர் எம், இது ஸ்மால் லெட்டர் எம். இது கேபிட்டல் லெட்டர் எம், இது ஸ்மால் லெட்டர் எம். எம் ஃபார் மேங்கோ, எம் ஃபார் மேங்கோ. எம் ஃபார் மேங்கோ. M for monkey, M for monkey. M for monkey. M for moon, M for moon. M for moon. M for moon. M for mouse, M for mouse. M for mouse. M for mango. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாரும். இது கேபிட்டல் லெட்டர் எம், இது ஸ்மால் லெட்டர் எம். எம் ஃபார் மேங்கோ, எம் ஃபார் மேங்கோ. எம் ஃபார் மங்கி, எம் ஃபார் மங்கி. எம் ஃபார் மூன், எம் ஃபார் மூன். எம் ஃபார் மவுஸ், எம் ஃபார் மவுஸ். எம் ஃபார் மவுஸ். இதில் எது கேபிட்டல் லெட்டர் எம்? கண்டுபிடிங்க எல்லாரும். இது கேபிட்டல் லெட்டர் எம். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, குட். இது என்னது? இதுவும் கேபிட்டல் லெட்டர் எம். இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் எம். இது என்னது? இதுவும் ஸ்மால் லெட்டர் எம். எல்லாரும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? இது கேபிட்டல் என் கூட சேர்ந்து சொல்லணும், ஓகேங்களா? அப்போ தான் நல்லா மனப்பாடமாகும். ரிவைஸ் பண்ணணும், ஓகேங்களா? இது கேபிட்டல் லெட்டர் எம், இது ஸ்மால் லெட்டர் எம். எம் ஃபார் மேங்கோ, எம் ஃபார் மேங்கோ. எம் ஃபார் மங்கி, எம் ஃபார் மங்கி. எம் ஃபார் மூன், எம் ஃபார் மூன்.
M for mouse. M for mouse. M for mouse. இது capital letter M. இது small letter m. M for mango. M for mango. M for monkey. M for monkey. M for moon. M for moon. M for mouse. M for mouse. கீழே சர்க்கிள் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நெக்ஸ்ட்டு போகலாமா? இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம் அப்படி தானே? லாஸ்ட் கிளாஸ் இது வரைக்கும் பார்த்துருந்தோம். அடுத்து எம்க்கு அப்புறம் என்ன லெட்ரு வரும் பார்க்கலாமா? எம்க்கு அப்புறம் என்ன லெட்ரு வரும்? என் வரும். எம்க்கு அப்புறம் என்ன லெட்ரு வரும்? என் வரும். இது கேபிட்டல் லெட்டர் எம், இது கேபிட்டல் லெட்டர் என், இது ஸ்மால் லெட்டர் என். இது கேபிட்டல் லெட்டர் என், இது ஸ்மால் லெட்டர் என். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் என், இது ஸ்மால் லெட்டர் என். N for nose. N for nose. N for nose. நோஸ்னா என்னது? எல்லாருக்கும் நோஸ் இருக்குது தானே? நோஸ் எங்கே இருக்குது? நம்மளுடைய ஃபேஸில் இருக்குது. நோஸுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? மூக்குன்னு சொல்லுவாங்க. நோஸுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? மூக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் நோஸ் இருக்கும். எல்லாருக்குமே நோஸ் இருக்கும். N for nose. N for nose. இது capital letter N, இது small letter n. இது capital letter N, small letter n. N for nose. N for nose. N for nose. அடுத்து வேறு என்ன சொல்லலாம் Nல? nail, nest, nib. Nail, nest, nib. Nail, nest, nib. N for nail. N for nail. N for nail. N for nail. nail எல்லாருக்கும் இருக்கா? நெயில்னால் என்னது? நம்ம ஃபிங்கரில் இங்கே இருக்கும் தெரியுமா? அந்த இதுதான் என்ன சொல்லுவாங்க? நெயில்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபிங்கரில் இந்த இது இருக்கும் தெரியுமா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நெயில்னு சொல்லுவாங்க. N for nail. N for nail. N for nail. N for nest. N for nest. N for nest. நெஸ்ட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? கூடு. நெஸ்ட்டுக்கு தமிழில் கூடு. மரத்துலலாம் பறவைகள் என்ன பண்ணுன்னா கூடு கட்டி வைக்கும். அந்த கூடு தான் என்னது இங்கே கொடுத்துருக்காங்க. N for nest. N for nest. N for nest. N for nib. N for nib. பேனாலலாம் ஷார்ப்பான பகுதி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நிப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? அழகு. பேனா அழகுன்னு சொல்லுவாங்க. நிப். பேனாவில் நல்லா ஷார்ப்பான பகுதி ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் இங்க் போட்டு எழுதுவாங்க. அந்த ஷார்ப்பான பகுதி என்னது? நிப். ஓகேங்களா? N for nib. இது கேபிட்டல் லெட்டர் N, இது ஸ்மால் லெட்டர் N. இது கேபிட்டல் லெட்டர் N, இது ஸ்மால் லெட்டர் N. N for nose. N for nose. N for nose. N for nail. N for nail. N for nail. N for nest. N for nest. N for nest. N for nib. N for nib. N for nib. கீழே சர்க்கிள் பண்ணலாமா? இதில் எது ஸ்மால் லெட்டர் என்? ஸ்மால் லெட்டர் என் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஸ்மால் லெட்டர் என் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்மால் லெட்டர் என். இங்கே அந்த மாதிரி எங்கே இருக்குது? கண்டுபிடிங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட். அடுத்து வேறு எங்கே இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே சர்க்கிள் பண்ணுங்க. உங்கள் புக்கில் அழகாக நீட்டாக சர்க்கிள் பண்ணணும். வேறு எங்கே இருக்குது ஸ்மால் லெட்டர் என்? கண்டுபிடிச்சிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே அழகாக சர்க்கிள் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? அடுத்து கேபிட்டல் லெட்டர் என் எங்கே இருக்குது? கேபிட்டல் லெட்டர் என் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? கேபிட்டல் லெட்டர் என். எங்கே இருக்குது அந்த மாதிரி? இங்கே ஒன்று இருக்குது. வேறு எங்கே இருக்குது? வெரி குட். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? சர்க்கிள் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறேன். நல்லா பொறுமையாக அழகாக நீட்டாக சர்க்கிள் பண்ணணும்.
இது கேபிட்டல் லெட்டர் N, இது ஸ்மால் லெட்டர் N. N for nose, N for nose, N for nose, N for nail, N for nail, N for nail, N for nest, N for nest, N for nest, N for nib, N for nib, N for nib, N for nose, N for nose, N for nose, N for nail, N for nail, N for nail, N for nest, N for nest, N for nest, N for nib, N for nib, N for nib. கீழே சர்க்கிள் பண்ணலாமா? எது கேபிட்டல் லெட்டர் N, எது ஸ்மால் லெட்டர் N சர்க்கிள் பண்ணலாமா? கேபிட்டல் என்ன இங்கே எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸ்மால் லெட்டர் N எப்படி இருக்கும்? யாராவது சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இது போகலாமா? ஓகே, யாரும் பேஜ் திருப்புங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? என்க்கு அப்புறம் வேறு என்ன, அடுத்து என்ன லெட்ரு வரும்? ஓ வரும். என்க்கு அப்புறம் என்ன லெட்ரு வரும்? ஓ வரும். இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் ஓ. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் ஓ. ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆரஞ்ச். என் கூட சொன்னால் தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். அதனால் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் எல்லோரும். ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆரஞ்ச். இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆரஞ்ச். ஆரஞ்சுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஆரஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. அது என்னது? ஆரஞ்சுங்கிறது என்னது? ஒரு ஃப்ரூட். ஆரஞ்சுங்கிறது என்னது? ஒரு ஃப்ரூட். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ரூட் எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஆரஞ்ச் கலரில் இருக்கும். அது என்னது? ஒரு ஃப்ரூட். ஆரஞ்ச் கலர் உள்ள ஃப்ரூட் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ஆரஞ்சுங்கிறது ஒரு ஃப்ரூட். அதை சாப்பிட்ருக்கீங்களா எல்லோரும்? சாப்பிட்ருக்கீங்களா? அந்த இதுதான் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆரஞ்ச். இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆரஞ்ச். ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ். வேறு என்ன சொல்லலாம் ஓல? ஆக்ஸ், ஆனியன், அவுல். ஆக்ஸ், ஆனியன், அவுல். ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ். ஆக்ஸுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? எருது. ஆக்ஸுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? எருது. ஆக்ஸுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? எருது. ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ். ஓ ஃபார் ஆனியன், ஓ ஃபார் ஆனியன், ஓ ஃபார் ஆனியன். ஆனியனுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? வெங்காயம். அது நறுக்குன்னா நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது? ஆனியன். தமிழ் என்ன சொல்லுவாங்க? வெங்காயம். தமிழ் என்ன சொல்லுவாங்க? வெங்காயம். ஓ ஃபார் ஆனியன், ஓ ஃபார் ஆனியன், ஓ ஃபார் ஆனியன். ஓ ஃபார் அவுல், ஓ ஃபார் அவுல், ஓ ஃபார் அவுல். ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆனியன், ஓ ஃபார் ஆனியன். ஓ ஃபார் அவுல். அவளுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஆந்தை. அவளுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஆந்தை. அதுக்கு நைட்டில் மட்டும்தான் கண்ணு தெரியுமா? ஓகேங்களா? அதுக்கு நைட்டில் மட்டும்தான் கண்ணு தெரியுமா? பகலெல்லாம் தூங்குமா. காலையில் ஃபுல்லாக தூங்குமா, நைட் தான் நல்லா முழிச்சிருக்குமா. ஓகேங்களா? அதுக்கு நைட்டில் தான் என்ன பண்ணும்? கண்ணு தெரியும். அவுல் என்னது? ஆந்தை. இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆரஞ்ச், ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆனியன், ஓ ஃபார் ஆனியன். ஓ ஃபார் அவுல், ஓ ஃபார் அவுல், ஓ ஃபார் அவுல். கீழே சர்க்கிள் பண்ணலாமா?
இதில் எது கேபிட்டல் லெட்டர் ஓ? கேபிட்டல் லெட்டர் ஓ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கு பேர் தானே அது கேபிட்டல் லெட்டர் ஓ. எங்கே இருக்க பெருசாக எங்கே இருக்கு ஓ? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ சர்க்கிள் பண்ணுறது என்னது? கேபிட்டல் லெட்டர் ஓ. இது ஸ்மால் லெட்டர் ஓ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க எல்லோரும். இங்கே இருக்குது ஸ்மால் லெட்டர் ஓ, இங்கே ஒரு ஸ்மால் லெட்டர் ஓ இருக்குது. சர்க்கிள் பண்ணிட்டீங்களா எல்லோரும்? வெயிட் பண்ணுறேன். சர்க்கிள் பண்ணுங்கள். நல்லா பொறுமையாக அழகாக சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் பண்ணியாச்சா? பாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஈஸியாக மெமரைஸ் ஆகும். இது கேபிட்டல் லெட்டர் ஓ, ஸ்மால் லெட்டர் ஓ. இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. ஓ ஃபார் ஆரேஞ்ச், ஓ ஃபார் ஆரேஞ்ச், ஓ ஃபார் ஆரேஞ்ச். ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ், ஓ ஃபார் ஆக்ஸ். ஓ ஃபார் ஆனியன், ஓ ஃபார் ஆனியன், ஓ ஃபார் ஆனியன். ஓ ஃபார் அவுல், ஓ ஃபார் அவுல், ஓ ஃபார் அவுல், ஓ ஃபார் அவுல். கீழே சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா சீக்கிரமாக பண்ணணும், ஆனால் அழகாக பண்ணணும். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. இது கேபிட்டல் லெட்டர் ஓ, இது ஸ்மால் லெட்டர் ஓ. ஆல்ஃபபெட்ஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன்? 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஆல்ஃபபெட்ஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் இப்போ ஒன்று என்ன பார்த்துட்ருக்கோம்? ஓ பார்த்துட்ருக்கோம். ஓக்கு அப்புறம் அடுத்து என்ன லெட்ரு வரும்? பி. ஓக்கு அப்புறம் என்ன வரும்? பி. இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. பி ஃபார் பேரட், பி ஃபார் பேரட், பி ஃபார் பேரட், பி ஃபார் பேரட். பேரட் தமிழ் என்ன சொல்லுவாங்க? கிளி, பச்சை கிளின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும்? சில கிளியெல்லாம் பேசும், சில கிளியெல்லாம் என்ன பண்ணும்? நம்ம சொல்ல சொல்ல அதுவும் பேசும். பி ஃபார் பேரட். பேரட்னா என்னது? கிளி. பி ஃபார் பேரட். இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. பி ஃபார் பேரட், பி ஃபார் பேரட், பி ஃபார் பேரட். வேறு என்ன சொல்லலாம் பியில்? பொட்டேட்டோ, பென், பைனாப்பிள். பொட்டேட்டோ, பென், பைனாப்பிள். பொட்டேட்டோ, பென், பைனாப்பிள். பொட்டேட்டோனா தமிழ் என்ன சொல்லுவாங்க? உருளைக்கிழங்கு. சாப்பிட்ருக்கீங்களா உருளைக்கிழங்கு? அம்மாலாம் பண்ணி தருவாங்கள்ல, அதுதான். இந்த மாதிரி வீட்டில் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? பொட்டேட்டோ. பி ஃபார் பொட்டேட்டோ, பி ஃபார் பொட்டேட்டோ, பி ஃபார் பொட்டேட்டோ. பி ஃபார் பொட்டேட்டோ. பி ஃபார் பென், பி ஃபார் பென். பெண்ணுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? பேனான்னு தான் சொல்லுவாங்க. பெண்ணுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? பேனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. இங்கு போட்டு எழுதுவாங்க. ஓகேங்களா? இந்த பார்ட் தான் என்ன சொல்லுவாங்க? நிப். இந்த பார்ட் தான் என்ன சொல்லுவாங்க? நிப்புன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. இதுக்குள்ளார இங்கு போட்டு இதை வச்சு தான் எழுதுவாங்க. பி ஃபார் பென், பி ஃபார் பென், பி ஃபார் பென். P for pineapple, P for pineapple, P for pineapple. பைனாப்பிள்னா என்னது? அது ஒரு ஃப்ரூட். அது ஒரு என்னது? ஃப்ரூட். பைனாப்பிள் தமிழ் என்ன சொல்லுவாங்க? யாருக்காவது தெரியுமா? பைனாப்பிள் தமிழ் என்ன சொல்லுவாங்க? அன்னாசி பழம், அன்னாசி பழம். பைனாப்பிள் தமிழ் என்ன? அன்னாசி பழம். P for pineapple, P for pineapple, P for parrot. என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க. P for parrot, P for parrot, P for potato, P for potato, P for potato. P for pen, P for pen, P for pen. P for pineapple, P for pineapple, P for pineapple. கீழே சர்க்கிள் பண்ணலாமா? இதில் எது கேபிட்டல் லெட்டர் பி? கேபிட்டல் லெட்டர் பி எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? கேபிட்டல் லெட்டர் பி.
எங்கே இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது. சர்க்கிள் பண்ணுங்கள் எல்லோரும். நீட்டாக சர்க்கிள் பண்ணுங்கள். இங்கே ஒரு கேபிட்டல் லெட்டர் பி இருக்குது. இங்கே ஒரு கேபிட்டல் லெட்டர் பி இருக்குது. அடுத்து வேறு எங்கே இருக்குது ஸ்மால் லெட்டர் பி? இங்கே ஒன்று இருக்குது. சர்க்கிள் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஸ்மால் லெட்டர் பி இருக்குது. அடுத்தது ஸ்மால் லெட்டர் பி இங்கே ஒன்று இருக்குது. சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி, இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி, இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி, இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. P for parrot, P for parrot, P for potato, P for potato, P for pen, P for pen, P for pineapple, P for pineapple, P for pineapple, P for parrot, P for parrot, P for potato, P for potato, P for pen, P for pen, P for pineapple, P for pineapple. கீழே சர்க்கிள் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஒரு வாட்டி சாயங்காலம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.